33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் வார்த்தையால் கூட குலைந்து குலைந்து பேச வேண்டாம். உடலால் மட்டுமல்ல, குரலாலும் தனித்திருக்க வேண்டாம் என்று போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 32வது வசனம் போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு போனில் தான் நிறைய அஜ்னபி மஹரம் உறவு ஒட்டஞ்சி தூளாகுது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களையும் போல ஆட்களுக்கிட்ட இல்லை. உயிரோடு இருக்கும் போதே சொர்க்கம் 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 சாதி சொர்க்கவாதி என்று நன்மாராயணன் சொல்லப்பட்ட உயர்ந்த சஹாபாக்களுக்கு, அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், மௌலைமார்கள் என்று சொல்றதுக்கு ஒரு கோடிக்கு சமன். அந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். நானும் தங்கம், நீயும் தங்கம், ஷைத்தான் தங்கம் இல்லை தங்கம், கெடுத்துருவான். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஃபோனில் லாவடிச்சுட்டு இருக்கிறோம், பேசுகிறோம். இண்டிவிஜுவல் கிளாஸா வீட்டுக்கு வந்து மௌலவி வந்தாலும் இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க முடியாது. மௌலவி என்றால் வானத்திலேருந்து விழுந்தவரா? அவங்கள தப்பு எத்தனை வந்துருக்கு. மௌலவி சாப்பிட்ட ஃபோன் பண்ணி பொம்பளை பிள்ளை பத்துவா கேட்குது. அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கேட்க மாட்டீங்களா? இல்லாட்டி மௌலவியோட ஒய்ஃபுக்கிட்ட போட்டு மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, வெக்கமாக கிடக்குன்னு சொல்லக்கூடாதா? ஃபோன் பண்ணி கதைக்கிறது. அப்படியே உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டி விட்டுருவான். அவர் மகான் தான், அவர் அல்லாஹ்வோட அச்சம் உள்ளவர் தான், தஹஜ்ஜத் தொழுகிறவர் தான், ஃபிக்ர் உள்ளவர் தான். மயங்குவார் இல்லை? மனுஷன் தானே, மனுஷன் தானே. எப்படி நீ தனிச்சிருப்ப? அதுக்கு ஒரு வழி இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது செய்ய ஃபோன்லையும் முடியாது, வேன்லையும் முடியாது. எப்படி தனியாக போவ? எப்படி இண்டிவிஜுவல் கிளாஸு? எத்தனை இண்டிவிஜுவல் கிளாஸு எவ்வளோ கேஸில் போய் முடிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. எவ்வளோ அநியாயம் நடந்திருக்குது. மெல்ல மெல்ல தூண்டுவான் ஷைத்தான். சொன்னா அல்லாஹ்வோட நபிக்கிட்ட பெண்கள் பத்துவா கேட்டாங்களே, அது அல்லாஹ்வோட நபி, இது பிள்ளட நபி. யாருக்கிட்ட போய் கேட்குறோம் நம்ம? எப்படி தனிச்சிருக்கிறது? அப்போ எவ்வளவு விஷயங்கள் நடக்குது இன்றைக்கு. அனாச்சாரங்களும் பாவங்களும் அதிகரிக்கும் இந்த போனால. அப்போ ஒரு முத்தக்கினுடைய பண்பு என்ன? பாவத்தை கையுடனும் திரும்ப தொடங்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 135வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பாருங்க. இதுதான் முத்தக்கினுடைய பண்பாம். இதைத்தான் நோன்பு தருதாம் என்கிறது 183வது வசனம் சூரத்துல் பக்கரா. முத்தக்கின் லஅல்லக்கும் தத்தக்குன். இப்போ பாவத்தை விட்டுருவோம், திரும்ப தொடங்கிடக்கூடாது. சிகரெட்டு பாவம் தான், விடுங்க, திரும்ப தொடங்கிறது. அஜ்னபி மஹரமி உறவை பேணணும், கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தேவையில்லை, விடுங்க, திரும்ப தொடங்கிடாதீங்க. அப்போ வீட்டில் ஒரு திரையுடைய வாழ்க்கை, ஆண்கள் பக்கம் ஆண்கள், பெண்கள் பக்கம் பெண்கள் என்கிற அந்த வாழ்க்கை அது வீட்டில் இருக்கணும். நோம்பில் மட்டும் இல்லை, எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அதான் இந்த ரமலானே வாழ்வாகுதல். இந்த ரமலானே வாழ்வாகுதல் என்கிறது அதுதான். அப்போ இந்த பண்பு இருந்தால் அவர் தான் முத்தகி. இவ்வளோதாங்க, இவ்வளோதான். அப்போ ஆல இம்ரானுடைய வசனத்தில் உஇத்தத்தில் முத்தகின் என்றுட்டு இந்த சொர்க்கம் விசாலமானது, முத்தகின்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு முத்தகின்கள் எப்படிப்பட்டவங்கிற பண்பை சொல்கிறான் பாருங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தர்மம் செய்வார்கள், நல்லா இருக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள். கோபத்தை அடக்குவார்கள். இந்த கோபத்தை அடக்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் கோபப்படுறது தான். வெளியில் எல்லாரும் பெரும்பாலும் கோபப்பட மாட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட கோபம் வந்து, புருஷன்கிட்ட கோபம் வந்து. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லிஅஹ்லிஹி என்றாங்க. உங்களில் சிறந்தவர் யார்? கரெக்டர் லெட்டர் எங்கே எடுக்கணும்? ஜிஎஸ் கிட்டையா, பள்ளி இல்லையா, ஏரியா போலீஸ் இல்லையா? கரெக்டர் லெட்டர் எங்கே எடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஜிஎஸ்சி கிட்ட போய் கரெக்டர் லெட்டர் கேளுங்க, நச்சான்றுதல். பேர் என்ன? அப்போ தான் கேட்பார். பேரே அப்போ தான் தெரியுது அவருக்கு. அட்ரஸு ஃபோம் இருக்கு, ஃபில்லப் பண்ணி நாங்கள் கரெக்டர் லெட்டர், நச்சான்றுதல். ரசூலுல்லாஹ் நச்சான்றுதல் எடுக்க சொன்ன யார்கிட்ட தெரியுமா? லிஅஹ்லிக்கும் பண்ணாங்க. மனைவி சொல்லணும் கணவனை பற்றி இவர் நல்லவர் என்று, கணவன் சொல்லணும் மனைவியை பற்றி இவர் நல்லவர் என்று, நச்சான்றுதல். அப்போ கோபத்தை எங்கே அடக்கிஇருக்கணும்? அவர் வீட்டை பொண்டாட்டிகிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. ஓ அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, ஏன் அந்த மனுஷனையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கன்றான். நாம் ஊருக்கு அவுலியான்னு நினச்சிக்கிட்டு போய் அங்கே போய் கேட்டால் அல்லாஹ்க்காக அவரை கதை கதைக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைகிட்ட பொண்டாட்டி கோல் பண்ணி கேட்டுக்கிறா, நான் உங்களோட கனவுல வாரேன்னாண்டு. அந்த ஆள் சொல்லிச்சா, நான் ஆயத்துக்கு சோதிக்கு தான் படுக்கிறது, ஷைத்தானெல்லாம் கனவுல வராதங்காம இப்படி சொல்லியிருக்கான் அவன். அப்போ எப்படிப்பட்ட பொண்டாட்டியாக இருந்திருப்பாங்க? அப்போ இப்படி இருக்கக்கூடாது. ஹைருக்கும் லிஅஹ்லிஹிங்கிறாங்க.
அந்த நற்சான்றிதழ் அங்கே கொடுக்கணும், கோபத்தை அடக்கணும். அடுத்தது என்ன, ஒல் ஆஃபீன் அனின்னாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கணும். பாவம் செஞ்சுட்டா வருந்தணும், தௌபா செய்யணும், மீள செய்யக்கூடாது. அம்புட்டுதான் முத்தகங்களுடைய பண்பை. இவ்வளோதான் சொல்கிறான் அல்லாஹ். அப்போ எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு விஷயம், ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம். இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு வாழ்வியல் ஆக்க போகுது. இப்போ இந்த ரமலான் வந்து போகுது. இந்த ரமலானுக்கு பிறகு முத்தகீனா மாறணும் என்றால் நாம் தர்மம் செய்யணும். இந்த ரமலான் போகுது, நாம் முத்தகீனாக மாறணும் என்றால் கோபத்தை அடக்கணும், அடுத்தவரை மன்னிக்கணும், பாவத்தை வருந்தணும், அதுக்கு தௌபா செய்யணும், திரும்ப செய்யாம இருக்கணும். அப்படிதான் போங்க சொர்க்கவாதி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகான விஷயம். சின்ன விஷயம் செய்யலாமா இல்லையா? இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு பயிற்சி தரும். அதைத்தான் லஅல்லக்கும் தத்தக்குன்ங்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நோன்பு வாழ்வாகுதல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள இந்த 2 வசனத்தையும் எடுத்துக்கோங்க. சூரத்துல் பக்ரா 183, ஆல இம்ரான் 134, 135, 136. அந்த கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு இருக்கிறது. லஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். இம்பட்டும் செஞ்சா அல்லாஹ்வோட மன்னிப்பு முக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யார சொல்லலாம், இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ருங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் என்ன கேட்கணும்? லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்குது இல்லையா, அந்த ரமலான் நாளில் ஒரு நாள், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? 1000 மாதம் என்றால் 83 வருஷத்தை விட கூட. ஒரு நாள் பாதி நாள் இரவு, ஒரு பாதி நாளுக்கு அமல் செஞ்சால் 83 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்க போகுது. அது எனக்கு கிடைச்சா நான் என்ன கேட்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கேட்க சொன்னாங்க? ஆயிஷா, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, பிள்ளைய கேளுட்டாங்களா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிக்கிறத விரும்புகிறவன், மன்னிச்சிடு. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை கேளுங்கிறேன். அந்த மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும்? முத்தகீன்களுக்கு கிடைக்கும். அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது என்ன சொல்லலாம்? வஜன்னாத், சுவனத்தோட்டங்கள் இருக்கிறது, அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன். அடுத்தது என்ன? அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய கூலியிலே இது சிறந்த கூலி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஆல இம்ரானுடைய வசனத்தை முடிக்கிறோம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நானும் நீங்களும் முத்தகீனாக மாறணும். முத்தகீனாக மாற்றுவது நோன்பு. அந்த நோன்பினுடைய அந்த தன்மை முத்தகீனா மாறதென்றால் அந்த முத்தகீனுடைய பண்பு என்னதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அம்புட்டுந்தாங்க தர்மம் செய்கிறது, அடுத்தது கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது, பாவத்துக்கு வருந்துறது, அதுக்கு தௌபா செய்கிறது, மீண்டும் அதை செய்யாமல் விடுறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தால்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.